அப்படியா? சரி சரி, அப்ப நான் நாளைக்கு வந்து பாக்குறேன். கண்ணா, நீ எதுக்காக இப்ப கவலையா இருக்கன்னு அம்மாக்கு புரியுது. உன் அப்பா உன்கிட்ட பேசவே இல்லன்னு தானே வருத்தப்படுற. இங்க பாருடா சொல்லும், உன் அப்பாவுக்கு என் மேலதான் கோபம், உன் மேல எந்த கோபமும் இல்ல. நீ வந்ததை நினைச்சு உன் அப்பா அவ்வளோ சந்தோஷமா இருக்காரு. ஆனா என்ன மாதிரியே நீ உங்க அப்பா கிட்ட பேச துடிச்சிட்டு இருக்கன்னு அவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உனக்காகவாவது அவர் என்கிட்ட வந்து பேசலாம்ல. நீ தாண்டா சொல்லும் அவர்கிட்ட சொல்லி அம்மா கிட்ட பேச சொல்லணும். உனக்காக உன் அப்பா என்ன வேணாலும் பண்ணுவாரு. நீ வேணா பாத்துட்டே இரு. வந்துட்டீங்களா? வாங்க. ஏங்க, இன்னும் உங்களுக்கு என் மேல உள்ள கோவம் தீரலையா? ஏன் என்கிட்ட எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் என் மேல வெறுப்பள்ளி கொட்ட போறீங்க? நம்ம குழந்தைக்காகவாவது கொஞ்சம் மனசு இறங்குங்க. இங்க பாரு, நான் ஏற்கனவே உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன், எனக்கு ஒரு நிழல நெருங்க கூட விருப்பம் கிடையாது. என் சூழ்நிலை, நான் இருக்கிற இதே ரூம்ல உன்னையும் விட்டு வைக்க வேண்டியதா போச்சு. அதுக்காக ஒதுங்கி போறவனை பிடிச்சு ஏன் பேச மாட்டேங்கிறீங்க, ஏன் பழக மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்னங்க? என் மேல உங்களுக்கு இருக்கிற கோவம் எல்லாமே நியாயம்தான். ஆனா அதுக்காக நம்ம குழந்தை என்னங்க பாவம் பண்ணுச்சு? அது பண்ண பெரிய பாவமே இப்படி ஒரு கொலகாரி வயித்துல வந்து உருவானதுதான். அதுக்கான தண்டனையை தான் இப்ப அனுபவிக்குது. ஏங்க ஒரு நிமிஷம், நீங்க சொன்னது சரிதான். ஒரு கொலகாரி வயித்துல இந்த குழந்தை உருவானதே பெரிய பாவம் தாங்க. நீங்க சொல்ற மாதிரி இந்த குழந்தை பிறந்துச்சுன்னா எப்படியும் இந்த குழந்தைக்கு என்னோட குணம் தான் வரும்ல. என்னையே இவ்ளோ வெறுக்கிறீங்க, இந்த குழந்தைய மட்டும் எப்படி நேசிக்க போறீங்க? பாவம், நான் பண்ண தப்புக்கு உங்க வெறுப்புக்கு ஆளாகி நான் மட்டும் தண்டனை அனுபவிச்சுட்டா போதும். எந்த பாவமும் அறியாத இந்த குழந்தை பிறந்து அப்பாவோட அரவணைப்பும் பாசமும் கிடைக்காம கஷ்டப்படுறதுக்கு அது இப்போ இந்த கருவிலே அழிஞ்சு போகட்டுங்க. இருங்க, இதையும் பார்த்துட்டு போயிருங்க. இப்பவே இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு நான் என் கருவை கலைச்சிடுறேன். இனிமே இந்த குழந்தை எனக்கு வேண்டாம். பாவப்பட்ட குழந்தை எனக்கு வேண்டவே வேண்டாங்க. என்ன பார்த்துட்டு நின்னுட்டே இருக்காரு, வந்து கையை தட்டி விட மாட்டேங்கிறாரு. என் பக்கத்துல வராதீங்க, நான் இந்த மாத்திரையை போட்டுருவேன். நீங்க வந்தீங்கன்னா, கிட்ட வந்தீங்கன்னா நிஜமா சாப்பிட்டுருவேன். என்ன நிறுத்திட்ட? சீக்கிரமா போடு. என்ன ஆச்சு? நீ எடுத்தது சரியான முடிவுதான். போடு. இங்க பாருங்க, நான் போட மாட்டேன்னு நினைக்கிறீங்கல்ல? நான் இதை போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, நம்ம குழந்தை இப்போ இந்த நிமிஷமே கலைஞ்சு போயிரும். நான் செஞ்ச தப்புக்கு என் குழந்தைய சேர்ந்து தண்டனை அனுபவிக்கும். நான் தான் போடுன்னு சொல்லி சொல்றேன்ல, ஏன் நிறுத்திட்ட? போடு. இந்த டிராமா போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ யாரு, எப்பேற்பட்ட ஆள்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. என்ன உன்னை இன்னைக்கு நேத்திக்கா பாத்துக்கிட்டு இருக்கேன்? இல்ல, இங்க பாரு, இந்த குழந்தைய பகடக்காயா பயன்படுத்தி தான் நீயும் உங்க அம்மாவும் நினைச்சதெல்லாம் சாதிச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாத நினைச்சிட்டு இருக்கியா? உன் வயித்துல வளர என் குழந்தைய சாக்கா வச்சு
உனக்கு தேவையானதெல்லாம் நீ நடத்திக்கணும்னு திட்டம் போட்டுட்ட. பரவாயில்ல, போனா போதுன்னு என் குழந்தைக்காக அதையும் கூட நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இப்போ உன் சுயநலத்துக்காக இந்த குழந்தையோட உசுர்ல விளையாடணும்னு நினைச்ச பாத்தியா? உன்ன மாதிரி ஒரு மோசமான தாய் இந்த உலகத்திலே இருக்க மாட்டாங்க. இல்லங்க, அது போதும், நிறுத்து. நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி. கீர்த்தி தாய்மை அடைஞ்சிட்டா இனிமே அவ திருந்திடுவான்னு சொல்லி என் தம்பியும் செல்வியும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எப்பவும் வயித்துல வளர்ற குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படி ஒரு நாடகம் ஆடலாம் நினைச்ச பாத்தியா? அப்பவே நீ தாய்மையை கலங்கப்படுத்திட்ட. இங்க பாரு, ஒன்னு சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. நீ எவ்வளவு மோசமானவளா இருந்தாலும் உன் வயித்துல வளர்றது என் குழந்தை, என் ரத்தம். அதுக்கான முழு உரிமை எனக்கு இருக்கு. நீ பண்ற கேடுகட்ட வேலையினால என் குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, அப்புறம் நீயும் சரி உங்க அம்மாவும் சரி என்ன ஆவீங்கன்னே தெரியாது. இனிமே உன் ஆட்டத்துக்கு என் குழந்தைய பகடக்காயா பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்ட, அதுக்கப்புறம் நான் யாருங்கிறத முழுசா பாப்பேன். மாமாவை சமாதானப்படுத்துறேன்னு கீர்த்தி மறுபடியும் முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிட்டு இருக்காளே. ச்சே, மாமா இன்னும் கோவமாயிட்டாரே. இப்ப என்ன பண்றது? ச்சே, என்ன இவரு இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு? நாம ஒண்ணு நினைச்சா இவர் நமக்கே ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டு போயிட்டாரு. ஐயோ கடவுளே! செல்வி, என்னங்க என்னாச்சு, ஒரு மாதிரியா இருக்கீங்க? அது இப்போ மாமா கீர்த்தி ரூம்ல. என்னங்க என்னாச்சு, மறுபடியும் எதுவும் பிரச்சனையா? என்ன நடந்துச்சு, அத சொல்லுங்க. இல்ல, கீர்த்தி மாமாவை சமாதானப்படுத்தணும்னு அழகான குழந்தை போட்டோஸையும் பொம்மைகளையும் வாங்கிட்டு வந்து மாமாவுக்கு குழந்தை மேல பாசத்தை வர வைக்கணும்னு என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தா. ஆனா மாமாவோட கோவம் முன்னாடி இருந்ததை விட இப்ப 100 மடங்கு அதிகமாயிடுச்சு. ஏங்க, குழந்தை பொம்மைய வச்சு அண்ணனை சமாதானப்படுத்தினா அண்ணன் ஏன் கோவப்பட போறாரு? அண்ணன் ஒன்னும் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது. இல்ல இவங்க வேற ஏதாவது தில்லுமுள்ளு வேலை பண்ணாங்களா?